ஹலோ எவ்ரிவான், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் தீப்தி ஜம்மி, மகப்பேறு மற்றும் சிசுவின் மருத்துவர். இப்போ சென்னை உமன்ஸ் கிளினிக் அண்ட் ஸ்கேன் சென்டர் வாசல்ல தான் நின்றுட்டு இருக்கோம். இந்த ரூம்ல இருக்கேன் இல்லையா, இதுதான் எங்க கிளினிக்குக்கான ஒரு ஸ்பெஷல் ரூம்னே சொல்லலாம், ஒரு ஐடென்டிட்டி. ஏன்னா இந்த ரூம்க்கு எங்களுக்கு நிறைய பாசிட்டிவ் ஃபீட்பேக்ஸ் வந்திருக்கு. இந்த ரூம்ல அப்படி என்னதான் நடக்கும்? திஸ் இஸ் கால்ட் அ பேஷண்ட் வீடியோ ரூம். அண்ட் ஐ ஷுட் சே ஐ எம் வெரி ப்ரவுட் பிகாஸ் நாங்கள் ரிப்போர்ட்ஸ் வந்து இஷ்யூவன்ஸ் நார்மல் ரிப்போர்ட் அப்படின்னா ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்குள்ளேயே நாங்கள் ஜென்ரேட் பண்ணேன். நான் முடிக்கவே என்னோட ஸ்டாஃப் வந்து தே ஆக்சுவலி கிவ் த ரிப்போர்ட் பிரிண்டட் அவுட். ஸோ இட்ஸ் பிரிட்டி ஃபாஸ்ட். நீங்கள் எனி டைம் நீங்கள் பாத்ரூம் போகும்போது ரொம்ப வாட்டர் லாகிங் இருந்தாலும் சரி, இல்லை உங்களுக்கு ப்ளீடிங் ஓவராக இருக்கனாலும் அதுக்கும் ஸ்பெசிஃபிக்காக எங்களோட சென்டரில் ஒரு எமர்ஜென்சி பட்டன் ரெஸ்ட் ரூம்குள்ளே வச்சுருக்கோம். அந்த எமர்ஜென்சி பட்டன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா வெளியில் எங்களுக்கு வந்து எமர்ஜென்சி அலாம் அடிக்கும். என்னோட ஸ்டாஃப் இல்லைன்னா ஹவுஸ் கீம் ஸ்டாஃப் உடனே உள்ளே வந்து உங்களை அட்டென்ட் பண்ணுவாங்க. ஸ்பெசிஃபிக்காகவே நாங்கள் வந்து வேணுங்கிறது கேட்கும் போதே ரொம்ப ஸ்பேஸ் இருக்கணும், பேஷண்ட்ஸ்க்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடாது, நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்கணுன்றதுக்காக தான் நாங்கள் இந்த ஸ்கேன் ரூமை ரொம்ப ஸ்பேஷியஸாக பண்ணியிருக்கோம். என்னோட ப்ரெக்னென்ட் காலத்தில் கூட நான் ஸ்கேன் பண்ணும் போது என்னெல்லாம் ஐ வாண்டட் டு சி, ஒரு ஸ்கேன் சென்டரில் என்னெல்லாம் இருக்கணும்னு நான் விருப்பப்பட்டேனோ அதுதான் நான் இந்த சென்டரில் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். நான் ஆல்மோஸ்ட் ஒரு 10 இயர்ஸாக நான் வந்து அல்ட்ராசவுண்ட் ஃபீல்டில் ஸ்கேன் பண்ணிகிட்ருக்கேன். நிறைய கர்ப்பிணி பெண்கள், தாய்மார்கள் எங்ககிட்ட ஸ்கேனுக்கு வரும்போது ரொம்ப ஒரு டென்ஷன், பயம், ஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டி, அது முதல் ப்ரெக்னென்சியாக இருக்கட்டும் இல்லை ரெண்டாவதோ மூணாவதோ, எப்போவுமே ஒரு பயம் கலந்த ஒரு ஸ்டேட்டோட தான் வருவாங்க. அந்த பயத்தை போக்குறதுக்காக தான் இந்த வீடியோ. நிறைய டூர்ஸ் பார்த்துருப்பீங்க, ஆனால் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான டூர், எங்களோட கிளினிக் அண்ட் ஸ்கேன் ரூம் டூர். நான் எல்லாரையும் ஐ வில் டேக் யூ த்ரூ. எங்கள் கிளினிக்குள்ளே வந்தீங்கன்னா என்ன பண்ணணும், என்ன ப்ராசஸ் எல்லாமே இந்த வீடியோவில் பார்ப்பீங்க. ஸோ ஐ எம் ஸ்டாண்டிங் ரைட் ஹியர், அட்மின் செக்ஷனில் இருக்கேன். இதுதான் ரிசப்ஷன். என்னோட ஸ்டாஃப் இவங்க தான் உங்களை ரிசீவ் பண்ணுவாங்க நீங்கள் இங்கே ஸ்கேன் சென்டருக்கு வந்தீங்கன்னா. அண்ட் ஃபர்ஸ்ட் வந்த உடனே என்ன நடக்கும், என்னோட சீனியர் ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் ஃபார் த பாஸ்ட் 1.5 இயர்ஸாக நாங்கள் ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் வந்து ஸ்டெர்லைன் சானிடைசர் வாசல்லே இருக்கும், அது யூஸ் பண்ணிட்டு தான் வரணும். ரெண்டாவது தெர்மோமீட்டர் வச்சு டெம்பரேச்சர் செக் பண்ணுவோம், அது ரொம்பவே முக்கியம். அண்ட் முகக்கவசம் நீங்களும் அணியணும், எங்களோட ஸ்டாஃப் எல்லாருமே அணுகுவாங்க. ஸோ இதுதான் பர்டிகுலர்லி இம்பார்ட்டன்ட். இங்கே வந்ததுக்கப்புறம் உங்கள் டெம்பரேச்சர்லாம் செக் பண்ணதுக்கப்புறம் இங்கே சர்டன் ஃபார்ம்ஸ் இருக்கும். நீங்கள் எந்த ஸ்கேனுக்காக வந்திருக்கீங்கன்னு பொறுத்து ஒரு ஃபார்ம் இருக்கும். அந்த ஃபார்மோட இனிஷியல் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணுறது வந்து உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ். இங்கே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவாங்க, இதுதான் ரெஜிஸ்ட்ரேஷன் கவுண்டர். எங்களோட ஸ்டாஃப் எல்லாருமே இங்கே உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. உங்கள் வயசு, டேட் ஆஃப் பர்த், ஃபோன் நம்பர், மெயில் ஐடி, அதெல்லாம் கேட்கறது எதுக்காக அப்படின்னா யூனிக் ஐடி, அதாவது ஒரு பேஷண்ட் இன்னொரு பேஷண்ட்டோட கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது, ஒரே பேர் இருந்தால் கூட. அதுக்காக தான் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் நீங்கள் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் இஸ் கம்ப்ளீட்லி சேஃப் அண்ட் இந்த ரெஜிஸ்ட்ரேஷனுக்காக தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், இங்கே போத் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் பில்லிங் ப்ராசஸ் இங்கே நடக்கும். இங்கே இப்போ உள்ளே போகலாம். எங்கள் கூட உள்ளே வந்தீங்கன்னா இதுதான் எங்களோட வெயிட்டிங் ஹால். எதுக்காக இந்த வெயிட்டிங் ஹாலை நான் ரொம்பவே சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, இந்த கோவிட் காலம் மட்டும் இல்லைங்க, whenever we spread out this place, நாங்கள் வந்து ஒரு 15-20 மினிட்ஸ் ஒன்ஸ் தான் நாங்கள் அப்பாயின்மெண்ட்டே கொடுக்குறோம். பட் ஆனால் இந்த ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஒரு 30-40 பேர் உட்காரலாம். அண்ட் அதுவும் ஸ்பேஸ் விட்டு நம்ம ஸ்பேஸ்ட் அவுட்டாக இருக்கலாம். சோஷியல் டிஸ்டன்சிங் ரொம்ப இம்பார்ட்டண்ட். நாட் ஒன்லி டியூரிங் த கொரோனா டைம், நார்மலாகவே ப்ரெக்னென்ட் பேஷண்ட்ஸ் நிறைய பேர் ஒரே டைமில் இருக்கிறத நாங்கள் அவாய்ட் பண்ணுவோம். அதனால தான் நீங்கள் கால் பண்ணிவிட்டு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வரது இஸ் பெட்டர். ஆப்வியஸ்லி எமர்ஜென்சி பேஷண்ட்ஸை நாங்கள் அகாமடேட் பண்ணுவோம். அண்ட் இவ்வளோ வைட் ஸ்பேஸ், நீங்கள் எல்லாரும் ஸ்ப்ரெட் அவுட் பண்ணி உட்காரதுக்காக தான் இவ்வளோ ஸ்பேஸ். ஸோ இது வந்து எங்களோட வெயிட்டிங் ஏரியா. ஒன்ஸ் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி வெயிட்டிங் ஏரியாவில் ஒரு ஃபியூ மினிட்ஸ் இருக்கும் போது எங்களோட ஸ்டாஃப் வந்து இந்த ரூம்குள்ளே உங்களை கூப்பிடுவாங்க. இந்த ரூமில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இங்கே வந்து ஒரு ஃபார்ம் எஃப் புக் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த ஃபார்ம் எஃப் புக் எதுக்காக நீங்கள் ஃபில் பண்ணுறீங்க, நிறைய பேருக்கு தெரியணும், நிறைய பேருக்கு தெரியறதில்ல ஏன் இந்த ஃபார்ம் எஃப் புக் ஃபில் பண்ணுறோன்னா, இது வந்து ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம். PCPNDTன்னு ஆக்ட் இருக்குது. இந்தியன் கவர்மெண்ட் ரூல்ஸ் பிரகாரம் குழந்தை ஆண்ணா பெண்ணான்றது நாங்கள் சொல்லக்கூடாதுன்றது காரணத்துக்காக, நீங்களும் கேட்கக்கூடாதுன்றது காரணத்துக்காக தான் இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுறீங்க. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் திஸ், இங்கே தான் நாங்கள் வந்து ஹைட் அண்ட் வெயிட், இங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் சென்டரில் நிறைய கர்டன்ஸ் இருக்கும். எதுக்காக இவ்வளோ கர்டன்ஸ், இவ்வளோ ப்ரைவசி அப்படின்னா,
ஈச் அண்ட் எவ்ரி பிரெக்னென்ட் மதர் அவங்களோட டீட்டெயில்ஸ் ஆகட்டும், அவங்களோட ஹிஸ்ட்ரி ஆகட்டும், இது வந்து ரொம்பவே சேஃபாக வச்சுப்போம். அண்ட் ரெண்டாவது, நாங்கள் சேஃபாக வச்சுக்கிறது ஸ்பெசிஃபிக்காகவே பேஷண்ட்டோட டீட்டெயில்ஸ் ஆகட்டும், இல்லை ஹைட் அண்ட் வெயிட் பார்க்கும்போது ரொம்பவே நாங்கள் அவங்களோட இன்ஃபர்மேஷனை அவங்களுக்கு தெரிந்த நிறைய பேர் வந்து ஆப்வியஸ்லி வாசலில் எடுக்கிறதோ இல்லை எல்லாருக்கும் முன்னாடியும் எடுக்கிறதோ இங்கே நடக்காது. ஸோ அதுக்காக தான் இந்த கர்டன்ஸ் எல்லாமே ரொம்ப ப்ரைவேட்டாக அவங்களோட டீட்டெயில்ஸ், அவங்களோட பாஸ்ட் ஹிஸ்ட்ரி ஆகட்டும், அவங்களோட மெடிக்கல் டீட்டெயில்ஸ் ஆகட்டும், ஒரு இஷ்யூவும் ஒரு ஸ்டாஃப் மெம்பரும் டீட்டெயில்டாக உங்களுக்கு அசைன் பண்ண ஸ்டாஃப் மெம்பர் அந்த ஹிஸ்ட்ரி எடுப்பாங்க. இந்த ரூமில் இருக்கேன் இல்லையா, இதுதான் எங்கள் கிளினிக்குக்கான ஒரு ஸ்பெஷல் ரூம்னே சொல்லலாம், ஒரு ஐடென்டிட்டி. ஏன்னா இந்த ரூம்க்கு எங்களுக்கு நிறைய பாசிட்டிவ் ஃபீட்பேக்ஸ் வந்திருக்கு. இந்த ரூமில் அப்படி என்னதான் நடக்கும்? திஸ் இஸ் கால்ட் அ பேஷண்ட் வீடியோ ரூம். இந்த ரூம்குள்ளே வந்தீங்கன்னா உள்ளே வாங்க. இந்த ரூமில் we have a laptop designated specifically for scans. என்ன இந்த ரூம்ல நடக்குது அப்படின்னா, உங்க கூட ஒருத்தர் வரவங்களும் பேஷண்ட்டும் இந்த ரூம்ல இருப்பாங்க. இந்த ரூம்ல அந்த ஒரு நாளைக்கு நீங்க ஸ்கேனுக்கு வரீங்க, சே ஃபார் எக்ஸாம்பிள் 3வது மாசம் ஸ்கேனுக்கு வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 3வது மாசம் ஸ்கேனுக்கு வந்தீங்க, உங்க டாக்டர் சொன்னாங்கன்றதுக்காக எழுதிட்டு வருவாங்க. ஆனா எதுக்காக இந்த ஸ்கேன் பண்றோன்னே நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. எந்த சென்டர்ல நாங்க ஆரம்பிச்சதுலேருந்து இந்த சென்டர்ல ஒரு பேஷண்ட் ஸ்கேனுக்குன்னு வந்தாங்கன்னா எதுக்காக வராங்க அப்படின்றது தான் அந்த பேஷண்ட்டை எஜுகேட் பண்ணுறதுல நாங்கள் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். அதுக்காக தான் ஒரு தனி ரூமே இதுக்கு நாங்கள் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ 3rd மந்த் ஸ்கேனுக்குன்னு வரீங்கன்னா 3rd மந்த் ஸ்கேனில் என்ன பார்ப்போம், எதுக்காக பிளட் டெஸ்ட். நீங்கள் இந்த வீடியோ ஒரு 10 நிமிஷம் தான் இருக்கும் மேக்ஸிமம். அந்த 10 நிமிஷத்தில் அந்த வெயிட்டிங் டைமில் இருக்கிற அந்த 10 நிமிஷத்தில் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற டவுட்ஸ் எல்லாமே ஸ்கேன் ரூம்குள்ளே என்கிட்ட வரும்போது நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரூம் நிறைய பேஷண்ட்ஸ் அப்ரிஷியேட் பண்ணதுனால நாங்கள் மோர் அண்ட் மோர் வீடியோஸ் பண்ண ஆரம்பிச்சது. இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸோ ஒரு ஸ்கேனுக்கும் நீங்கள் வரும்போது 3rd மந்த் இல்லை 5th மந்த் 7-8 மாதம் நீங்கள் எப்போ வந்தாலுமே இந்த வீடியோ பார்த்துட்டு தான் உள்ள ஸ்கேன் ரூம்குள்ளே வருவீங்க. ஸோ திஸ் இஸ் ஆர் வெயிட்டிங் ஹால். அண்ட் இப்போ நம்ம உள்ளே போகலாம். ஸோ உள்ளே போகிறதுக்கு முன்னாடி நாங்கள் இன்னொன்று யோசிச்சது, நிறைய பேஷண்ட்ஸ் வந்து ரெட்டை குழந்தைங்களா இருக்கலாம், இல்லை வந்து ஹை ரிஸ்க் ப்ரெக்னன்சி அப்படின்னு சொல்லுவோம், ப்ளீடிங் இருக்கிறவங்களா இருக்கலாம். நிறைய பேரால் எழுந்து நடக்க முடியாது. ஸோ அதுக்காக தான் ஸ்பெசிஃபிக்காகவே நாங்கள் வந்து ரேம்ப் வச்சுருக்கோம் வித் ரெயிலிங்ஸ். ஏன்னா எனி டைம் எதான ஸ்லிப் ஆகிட்டானா கூட இந்த ரேம்பில் அவங்களுக்கு ரெயிலிங்ஸ் இருக்கணுன்றதுக்காக தான் ஸ்பெசிஃபிக்காக இது வச்சுருக்கோம். அண்ட் வீல் சேர் இல்லைனா ஸ்ட்ரெச்சரில் வர பேஷண்ட்ஸ்க்கும் ஈஸியாக ஆக்சசிபிளாக இருக்குன்றதுக்காக தான் ஸ்பெசிஃபிக்காக இது வச்சுருக்கோம். ஸோ இந்த ரேம்ப் ஆகட்டும் அண்ட் இதுவும் கர்டன்ஸ் அகேன் ஃபார் ப்ரைவசி. ஏன்னா பேஷண்ட் நெக்ஸ்ட் ஸ்கேனுக்கு வர போகிறாங்க அப்படின்னா நாங்கள் யூஸ்வலாக நாங்கள் வந்து ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிவிட்டு இங்கே தான் நாங்கள் வெயிட் பண்ண வைப்போம். அண்ட் ஸ்பெசிஃபிக்காக நான் சொல்லணும், எங்களோட ஹவுஸ் கீப்பிங் ஸ்டாஃப் are very very careful and every 10 to 15 minutes once கண்டிப்பாக வந்து உங்களோட ரெஸ்ட் ரூம்ஸ் எங்களோட பாத்ரூம்ஸ் வந்து க்ளீனாக இருக்கும். அண்ட் அப்படி இல்லை நான் என்னோட ப்ரெக்னென்ட் காலத்தில் கூட நான் ஸ்கேன் பண்ணும் போது என்னெல்லாம் ஐ வாண்டட் டு சி, ஒரு ஸ்கேன் சென்டரில் என்னெல்லாம் இருக்கணும்னு நான் விருப்பப்பட்டேனோ அதுதான் நான் இந்த சென்டரில் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ரெஸ்ட் ரூம்ஸ் பொறுத்த வரைக்கும் பாத்ரூம்ஸ் இந்த சென்டரில் எப்போவுமே க்ளீனாக இருக்கும். அதுக்கு இவங்க தான் ரெஸ்பான்சிபிள். அண்ட் க்ளீனாக இருக்கிறத தவிர நீங்கள் எனி டைம் நீங்கள் பாத்ரூம் போகும்போது ரொம்ப வாட்டர் லாகிங் இருந்தாலும் சரி, இல்லை உங்களுக்கு ப்ளீடிங் ஓவராக இருக்கனாலும் அதுக்கும் ஸ்பெசிஃபிக்காக எங்களோட சென்டரில் ஒரு எமர்ஜென்சி பட்டன் ரெஸ்ட் ரூம்குள்ளே வச்சுருக்கோம். அந்த எமர்ஜென்சி பட்டன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா வெளியில் எங்களுக்கு வந்து எமர்ஜென்சி அலாம் அடிக்கும். என்னோட ஸ்டாஃப் இல்லைனா ஹவுஸ் கீப்பிங் ஸ்டாஃப் உடனே உள்ளே வந்து உங்களை அட்டென்ட் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் தான் எங்களோட போத் இந்த கிளினிக்கில் ரொம்ப ஒரு ஸ்பெசிஃபிக்காக நாங்கள் க்ரியேட் பண்ண விஷயம். ஸோ இப்போ தான் ரொம்ப மெயின் பார்ட். நான் ஹோல் டே ஃபுல்லாக காலையில் 8 மணிலேருந்து நைட் 8-9 மணி வரைக்கும் நான் பேஷண்ட்ஸ் இருக்க பார்க்குற ஒரே இடம் என்னோட ஸ்கேன் ரூம். கம் லெட் மீ டேக் யூ இன் டு மை ஸ்கேன் ரூம். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா நிறைய கர்டன்ஸ் இருக்கும். இதுவுமே ஸ்பெசிஃபிக்காக ஆஸ் அ உமன் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போதும் ஐ ஆல்வேஸ் வாண்டட் ப்ரைவசி. அண்ட் இதில் பேசிக்காக நான் என்ன சொல்லணும் அப்படின்னா, இதுதான் ஸ்கேன் ரூம், இவ்வளோ தான். இது வந்து நீங்கள் ஒரு ஸ்கேன் ரூம் உள்ளே வரும்போது அதுவும் பர்டிகுலராக இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் வரீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக ஹாப்பியாக ஸ்மைலிங்காக தான் என்ன நீங்கள் மீட் பண்ணணும். பிகாஸ் எவ்ரி டைம் ஐ சி அ பேஷண்ட் ஒரு டென்ஷனாக ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஆகிறதுக்காகவே நாங்கள் ஸ்கேன் ரூம் வரதுக்கு முன்னாடியே வெயிட்டிங் ஹாலில் இருக்கும் போது we ஆக்சுவலாக ஒரு சூதிங் மியூசிக் ஒன்று போடுவோம். ஸ்பெசிஃபிக்காகவே மெடிடேட்டிங் மியூசிக்னு சொல்லி போட்டு, ஏன்னா நிறைய பேஷண்ட்ஸ் அந்த மியூசிக்கை கேட்டு என்னதான் ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் வெளியில் உள்ளே வரும்போது நல்லா காமாக ரிலாக்ஸ்டாக குழந்தை அழகாக காமிக்கும். ஸோ அதுக்காக தான் ஸ்பெசிஃபிக்காக அந்த மியூசிக்கும் ப்ளே பண்ணுறோம். இங்கே ஸ்கேன் ரூம் உள்ள பார்த்தீங்கன்னா
இது வந்து அந்த ஸ்கேன் பெட், பேஷண்ட் படுத்துக்கிற இடம். இது ஸ்கேன் மிஷின் எங்களோடது. அண்ட் ரெண்டாவது இந்த கம்ப்யூட்டர், பிரிண்டர் அண்ட் லேமினேட்டர், இவ்வளோதான். அண்ட் இட்ஸ் அ ஸ்பேஷியஸ் ரூம். ஸ்பெசிஃபிக்காகவே நாங்கள் வந்து வேணுங்கிறது கேட்கும் போதே ரொம்ப ஸ்பேஸ் இருக்கணும், பேஷண்ட்ஸ்க்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடாது, நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்கணுன்றதுக்காக தான் நாங்கள் இந்த ஸ்கேன் ரூமை ரொம்ப ஸ்பேஷியஸாக பண்ணியிருக்கோம். இந்த பெட் பற்றி நான் கண்டிப்பாக சொல்லணும். ஏன்னா இந்த பெட் வந்து நார்மல் ரொட்டீன் பெட் இல்லை, நம்ம படுத்துக்கிற வீட்டில் யூஸ் பண்ணுற பெட் கிடையாது. திஸ் இஸ் அ எர்கோனாமிக் பெட். அப்படின்னா இந்த பெட்டில் வந்து நம்ம எல்லாமே பண்ண முடியும். அதாவது இப்போ பேஷண்ட்ஸ் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு சம்டைம்ஸ் ரொம்ப மூச்சு வாங்கும். 9 months 10 months இருக்கும் போது அவங்க இல்லை, சில டைம் என்ன ஆகும், பேஷண்ட்ஸ் வந்து ரொம்ப கொஞ்சம் ஷார்ட்டாக இருப்பாங்க. ஸோ அப்போல்லாம் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, பேஷண்ட் இந்த டேபிளோட ஹைட்டை கம்மி பண்ணலாம், இந்த டேபிள் ஹைட் ஜாஸ்தி பண்ணலாம். பேஷண்ட்டுக்கு ரொம்ப மூச்சு விட கஷ்டமாக இருந்தால் ஐ கேன் ஈவன் லிஃப்ட் த ஹெட் எண்ட். ஏன்னா இந்த ஃபீச்சர் வந்து நிறையா பெட்ஸ்லேயும் நிறைய இடத்துலையும் கிடையாது. பிகாஸ் ஹெட் எண்ட் லிஃப்ட் பண்ணும் போது பேஷண்ட்ஸ்க்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். கொஞ்சம் நேரம் நான் ட்வின்ஸ் எல்லாம் நான் ஸ்கேன் பண்ணும்போது பேஷண்ட்டோட ஹெட் அண்ட் லிஃப்ட் பண்ணுவேன். அண்ட் ரெண்டாவது, பேஷண்ட்டோட இடுப்பு நான் தூக்கணும்னா கூட அவங்களா தூக்க தேவையில்லை. இதுலேயுமே வந்து இடுப்பை நானே லிஃப்ட் பண்ண முடியும் இந்த எலிவேட்டர் வச்சு. ஸோ இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாமே இந்த எர்கோ பெட்டில் இருக்குது. அண்ட் ரெண்டாவது முக்கியமான விஷயம் வந்து கிளென்லினஸ். நாங்கள் வந்து பாத்ரூம்லேயும் சரி, ஸ்கேன் ரூம்லேயும் சரி, we are very very particular about cleanliness. and எங்களோட ப்ரோப்ஸும் சரி எவ்ரி பேஷண்ட்டுக்கு அப்புறம் நாங்கள் க்ளீன் பண்ணுறது உண்டு. அதே மாதிரி எங்களோட ஷீட்ஸும். ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தட் இதெல்லாம் ஒரு ஸ்கேன் சென்டரில் நோட்டீஸ் பண்ணணும். ஏன்னா நோட்டீஸ் அப்போ தான் உங்களுக்கு தெரியும் தட் நீங்கள் வெளில வரும்போது நாட் ஓன்லி கோவிட் காலத்தில் இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் இல்லாமல் இருக்கணும். ஸோ இந்த ஷீட் ஆகட்டும், கவரிங் ஷீட், இது இந்த பில்லோ கவர் எதுவாக இருந்தாலுமே இட் வில் பி ரொட்டீன்லி சேஞ்ச்ட் ஆஃப்டர் எவ்ரி பேஷண்ட். ஸோ நவ் லெட்ஸ் கோ டு தி ஸ்கேன் மிஷின் பர் சே, மை ஃபேவரட் ஸ்டஃப். நான் என்டையர் டே நான் கிச்சனில் இருக்கிற நேரத்தை விட இதில் இருக்கிறது தான் நேரம் ஜாஸ்தி. ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மிஷின் ஆக்சுவலாக திஸ் இஸ் அ வால்யூசான் E8 சீரீஸ். இது வந்து ஹை அண்ட் மாடல். அண்ட் இதில் வந்து எங்களுக்கு கிளாரிட்டி ரொம்பவே அதிகம். அண்ட் நிறைய ரொம்ப கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருந்தாங்களும் சரி, இல்லை ப்ரீவியஸ் நிறையா சர்ஜரிஸ் பண்ணவங்களா இருக்கட்டும், இந்த மிஷின் கிவ்ஸ் அஸ் வெரி குட் கிளாரிட்டி on seeing the baby. So அதனால தான் I prefer to get this machine. and இந்த மிஷினில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மானிட்டர் இஸ் a big monitor. ஏன்னா எனக்கு ப்ரொசீஜர் பண்ணும்போது மானிட்டர் சைஸ் நான் ரொம்ப பர்டிகுலராக நோட் பண்ணுவேன். ஸோ அதனால தான் I got a bigger monitor ஸ்க்ரீனோட. அண்ட் இதில் மெயினாக நீங்கள் 4 பார்ப்பீங்க, 4 ப்ரோப். இது கான்ஃபிகரேஷன், இது செட்டப், ஒரு கம்ப்யூட்டர் கீபோர்ட் மாதிரி இங்கே இருக்கும். இந்த ப்ரோப் வச்சு தான் நான் நார்மலாக ஸ்கேன் பண்ணுவேன், ரொட்டீன் ஸ்கேன்ஸ். ஆர் பேசிக் கோல் is to make patients happy. இது வந்து ஒரு ஸ்கேன் சென்டரையும் தாண்டி ஒரு கிளினிக்கையும் தாண்டி நெக்ஸ்ட் டைம் எங்களை மீட் பண்ணும் போது அவங்க ஹாப்பியாக வரணும். அதுதான் எங்களோட மெயின் எய்ம். ஆஸ் அ டீம், நான் என் ஸ்டாஃப் எல்லாருக்குமே அதுதான் மெயின் எய்ம். ஸோ இன்னொரு நிறைய பேர் பயப்படுறது வந்து இந்த ட்ரான்ஸ் வஜைனல் ப்ரோப், இன்டர்னல் ஸ்கேன் ப்ரோப். இதுக்கு தான் நிறைய பேர் பயப்படுவாங்க. நார்மல் ஸ்கேன் கூட எல்லாரும் பண்ணிப்பாங்க. ஏன் இதுக்கு நான் பயப்பட வேண்டாம் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, அண்ட் அதுவும் பர்டிகுலராக இதுலேயும் நாங்கள் ரொம்ப க்ளீன் பண்ணுறது உண்டு. ஏன்னா திஸ் ப்ரோப் is not inserted for everyone without cover. கவர் இல்லாமல் இன்சர்ட்டே பண்ண மாட்டோம். அதுக்கு ஸ்பெசிஃபிக்காக நாங்கள் வந்து ஆட்டோக்ளேவ் பண்ண கவர் இருக்குது அண்ட் க்ளவ்ஸ் இருக்குது. அதோட நாங்கள் கவர் பண்ணி நிறைய ஜெல்லி, இதுதான் வந்து லோக்கல் ஜெல்லி. ஸோ இது ஜெல்லி போட்டு தான் நாங்கள் இதை கவர் பண்ணி ஒரு பேஷண்ட்டுக்கு யூஸ் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் டைம், ஏன்னா இந்த ப்ரோபோட வித் ஹார்ட்லி 1.5 centimeters, இதனால உங்களுக்கு பெயினே இருக்காது. அண்ட் நான் பண்ணும் போது யூ வில் ஹார்ட்லி ஹாவ் எனி பெயின். ஸோ நெக்ஸ்ட் டைம் ஒரு வஜைனல் ஸ்கேனுக்கு பயப்படாதீங்க. ஒரு ஜென்டலாக பண்ணும் போது it is as normal and it is very safe for any pregnant mother. So don't get scared when you see this, right? So I think next time நீங்க என்ன இந்த ரூம்ல மீட் பண்ணீங்க, இல்ல நீங்க என்ன சென்டர் போனாலும் பயப்படக்கூடாது. and more so when you come to the clinic, be happy, okay? and இது வந்து எதுக்காக நான் ஸ்பெசிஃபிக்காக சிஸ்டம் இருக்கேன், என்னோட ஸ்டாஃப் இங்கே இருக்காங்க அப்படின்னா, நம்ம இங்கே பண்ணுறது எல்லாமே it gets directly transferred to the computer. and கம்ப்யூட்டரில் தான் நாங்கள் ரிப்போர்ட்ஸ் டைப் பண்ணுவோம். and I should say I'm very proud because நாங்கள் ரிப்போர்ட்ஸ் வந்து issuance ஹார்ட்லி ஒரு 5-10 minutesல கொடுத்துருவோமா. நார்மல் ரிப்போர்ட் அப்படின்னா ஒரு 5 to 10 minutesக்குள்ளேயே நாங்கள் ஜென்ரேட் பண்ண, நான் முடிக்கவே என்னோட ஸ்டாஃப் வந்து they actually give the report printed out. so it's pretty fast. ஏன்னா இங்கே வந்து பிரிண்டர் டைரெக்டாகவே கனெக்டட். ஸோ பிரிண்டர் இங்கே இருக்கும்
அண்ட் இதையும் தாண்டி எங்களோட ஒரு ஸ்பெஷல் திங் அப்படின்னு நான் சொல்லணும்னா என்னோட லேமினேட்டர் மிஷின். இதுதான் என்னோட லேமினேட்டர். அந்த ஷீட் நான் முன்னாடி காமிச்சேன் இல்லையா, அந்த லேமினேட்டர் ஷீட் வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம்னா ரொட்டீன் ஸ்கேன்ஸ்க்கு வந்தால் கூட இங்கேருந்து பிக்சர்ஸ் வந்ததுக்கப்புறம் இந்த லேமினேட்டர் மிஷினில் கூப்பிட்டு ஸோ வி ஜஸ்ட் லேமினேட்டட் ஸோ தட் தே கேன் சேவ் இட். ஏன்னா நிறைய பேஷண்ட்ஸ் என்கிட்ட தேர்ட் மந்த் அண்ட் 5th மந்த் ஸ்கேனுக்கு வரும்போது இல்லை 7 months வரும்போது பாதி டைம் அவங்களோட 3rd month ஸ்கேனோ 5th month ஸ்கேன் இமேஜஸ் எல்லாம் பிஞ்சு போயிருக்கும், இல்லை டர்ட்டியாக இருக்கும், அண்ட் நிறைய பேருக்கு அது கிளியராகவே இருக்காது. ஸோ அந்த கான்செப்ட் பார்த்துட்டதுக்கு அப்புறம் தான் நாங்கள் லேமினேஷனே ஸ்டார்ட் பண்ணோம். ஏன்னா லேமினேட் பண்ணும்போது பேஷண்ட்ஸ் ஆர் ஆல்சோ வெரி ஹாப்பி பிகாஸ் தே கேன் சேவ் இட் ஃபார் தியர் லைஃப் லாங் இல்லையா. ஸோ அண்ட் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் திங் நான் சொல்ல மறந்துட்டேன். என்னோட ஸ்கேன் ரூம்குள்ளே பிஃபோர் ஐ ஸ்கேன் நான் யூஸ்வலாக ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ண சொல்லிடுவேன். அண்ட் சேஞ்சிங் ரூம், பேஷண்ட்டோட சேஞ்சிங் ரூமை தான் நான் இப்போ காமிக்க போகிறேன். ஓப்பன் பண்ணிக்கோ ரேவதி. ஸோ இதுலேயும் ஒரு கவர் இருக்குது. ஸோ திஸ் இஸ் அ பேஷண்ட் சேஞ்சிங் ரூம். அண்ட் அதுவும் ஸ்பெசிஃபிக்காக ரொம்பவே நான் வந்து வைடாக இருக்கணும்னு பண்ணியிருக்கோம். ஏன்னா பேஷண்ட் சேஞ்ச் பண்ணும்போது ஒரு ரொம்ப கிராம்ப்டாக இருக்கக்கூடாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ப்ரெக்னென்ட் பேஷண்ட்ஸ், அதுவும் ட்வின்ஸ் இல்லை 7-8 months வரும்போது உட்காரத்துக்கு இடம் இருக்கணும். இங்கே தனியாக வந்து டிஷ்யூ பேப்பர் ரோல் இருக்குது, இங்கே அந்த ப்ளூ ஷீட் கவரிங் ஷீட் இருக்குது, இங்கே ஹேங்கர்ஸ் எல்லாமே இருக்குது, அண்ட் ஸ்பேஸ் இருக்கும், ஒரு சேர் இருக்கும். ஸோ அவங்களால ஈஸியாக ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்க முடியும் அண்ட் கம்ஃபர்டபுளாகவும் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ ஐ திங்க் எங்களோட ஸ்கேன் ரூம் தான் இருக்கிறதுலே பிக்கஸ்ட் ரூம் நினைக்கிறேன். இதையும் தாண்டி sometimes சில டைம்ஸ் when I have to talk to patients, நான் வந்து கொஞ்சம் அப்நார்மலாக இருக்குது, பேபியை பற்றி பேசணும், கொஞ்சம் பேசணும் அப்படின்னா we have a separate counseling room. ஸோ கவுன்சிலிங் ரூமில் நான் பேஷண்ட்ஸோட அட்டெண்டர்ஸ், ஃபேமிலி யாரெல்லாம் வந்திருக்காங்களோ நாங்கள் உள்ளே கூப்பிட்டு தான் நாங்கள் பேபியை பற்றி பேசுவோம். அண்ட் இப்போவும் சொல்கிறேன், நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன், 98% of the time the babies are normal and only 2 to 3% ஹார்ட்லி அந்த பேபிஸ் வந்து அப்நார்மலாக இருக்கும். அண்ட் அப்நார்மலாக இருக்கும் போது நாங்கள் வந்து ப்ரொசீஜர்ஸ் பண்ணுவோம். ஸோ ப்ரொசீஜர்ஸும் நிறைய பேர் பயப்படுவாங்க அண்ட் கேட்பாங்க. க்ளவ்ஸ் கூட ரேவதி. அண்ட் இது எதுக்காக பயப்பட வேண்டான்னு நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் தான் வி வில் நோ தட் நம்ம ப்ரொசீஜர்னால எதுவும் ப்ராப்ளம் இல்லைன்னு தெரியும். அண்ட் என்னோட ஸ்டாஃப் தான் ப்ரொசீஜர்லையும் அசஸ் பண்ணுவாங்க. அண்ட் தே ஆர் வெரி வெரி கம்ஃபர்டிங். ஏன்னா ஒரு பேஷண்ட்ஸ்க்காகவே ஸ்பெசிஃபிக்காகவே my staff will talk to them, will guide them, பயப்பட வேண்டாம்னு சொல்கிறதுக்கு. எதுக்காக ஸ்பெசிஃபிக்காக நான் வந்து இதை எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னா, இது எல்லாருமே ரொம்ப டென்ஷன் ஆகிடுவாங்க இது பார்த்தாலே. ஏன்னா நிறைய முறை பேபி அப்நார்மல் அப்படின்னு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், we need either நம்ம குழந்தைய சுற்றி இருக்கிற உமிநீர் கொஞ்சம் எடுத்து நம்ம அனுப்புவோம், இல்லை குழந்தையோட நஞ்சு கொடியிலேருந்து கொஞ்சம் பயோப்சி எடுத்து அனுப்புவோம். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இதுதான் ஒரு குழந்தை, இது வந்து ஒரு 3-4 மாதம் குழந்தை, ஒரு 3-4 months குழந்தை. இதில் இருக்கிறது நஞ்சு கொடி அண்ட் இது கருப்பாக இருக்கிறது குழந்தை சுற்றி இருக்கிறது தான் உமினி. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா, இது ஆக்சுவலாக இந்த நீடில் பார்க்கறதுக்கு இப்படி இருக்கே தவிர இந்த வித்து வந்து ரொம்ப சின்னது, ரொம்ப ரொம்ப நம்மளோட ஹேர் ஃபாலிக்கலோட வித்து சைஸ் தான் இந்த டிப்பு. இந்த டிப்பு நம்ம வந்து யூஸ்வலாக என்ன ஆகும், இந்த ஸ்கேன் வழியாக குழந்தைய பார்த்து நஞ்சு கொடியும் குழந்தையும் இல்லாத பகுதியில் இது வழியாக நம்ம எடுத்து இங்கேருந்து போய் நீடில்லேருந்து நம்ம இந்த சிரிஞ்ச் வச்சு வித்ரா பண்ணிடுவோம். ஸோ இதுதான் ஆம்னியோசென்டசிஸ் உமினி டெஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் இது வந்து நம்ம நஞ்சு கொடியிலேருந்து பயாப்சி எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது. அண்ட் இது வந்து பிங்க் கலர் நீடில், இட் இஸ் ஸ்லைட்லி ஒயிட் போர் இருக்கும். இந்த நீடிலோட போர் வந்து கொஞ்சம் வைடாக இருக்கும். இது 3 months பண்ணுறது. அண்ட் இந்த உமினி டெஸ்ட்ன்றது 4th to 5th month. இந்த டெஸ்ட் எல்லாருக்குமே கிடையாது. இந்த டெஸ்ட் ஸ்பெசிஃபிக்காக எதான குரோமோசோம் ப்ராப்ளம்ஸோ இல்லைனா ஜெனட்டிக் ப்ராப்ளம்ஸ் முன்னாடி இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த டெஸ்ட் பண்ணுவோம். ரொட்டீனாக எல்லாருக்கும் இந்த டெஸ்ட் பண்ணுறது இல்லை. ஸோ அதனால் பயப்படாதீங்க. நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஒரு ஸ்கேன் சென்டர் வந்தீங்க இல்லை ஒரு ஸ்கேன் சென்டர் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த நான் சொன்ன திங்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. கன்டியூசிவாக இருக்கான்னு பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்கள், அண்ட் பயப்படாமல் போங்க. அண்ட் ஐ திங்க் மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் நான் என்ன சொல்லணும்னு நான் நினச்சேனோ ஐ ஹவ் கன்வேட். என்கிட்ட வரதா இருந்ததுன்னா நல்லா கண்டிப்பாக சாப்பிட்டுட்டு வரணும். இது கூட நான் சொல்லணும், நிறைய பேர் சாப்பிடாம போகணுமான்னு கேட்பாங்க. அதெல்லாம் கிடையாது. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுங்க, இல்லை லஞ்ச் சாப்பிடுங்க, சாப்பிடணும். ஏன்னா அடி வயிறுல தான் பேபி இருக்குது. ஸோ மேல் வயிற்றில் நீங்கள் என்ன பண்ணாலும் அதுக்கும் ப்ரெக்னன்சி ஸ்கேனுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஸோ நீங்கள் நிறைய தண்ணியும் குடிக்க வேண்டாம். ஏன்னா நான் என் சென்டரில் பேஷண்ட்ஸை யூஸ்வலாக ரெஸ்ட் ரூம் தான் யூஸ் பண்ண சொல்லுவேன். நான் நிறையா தண்ணி குடிச்சு பர்டிகுலராக எனக்கு வேணும்னா தான் நான் தண்ணி குடிக்க சொல்லுவேனே தவிர யூஸ்வலி ஐ டெல் தெம் டு யூஸ் த பாத்ரூம் அண்ட் கம். ஸோ பி ஹாப்பி,
next time when you visit a scan center, remember this video and make sure that you go and enter with a smile. Enjoy that experience. ஒரு பேபி மூவ் ஆகட்டும், இல்லை ஒரு ஹஸ்பண்ட்ஸையும் நாங்கள் உள்ளே கூப்பிட்டு நாங்கள் ஹஸ்பண்ட்ஸ் ஆகட்டும், இல்லை பேரண்ட்ஸ் இன்லாஸாக இருக்கட்டும், அவங்களையும் கூப்பிட்டு நாங்கள் பேபி மூமெண்ட்ஸ் காமிப்போம். ஸோ என்ஜாய் தட் ஃபேஸ். டோன்ட் மிஸ் இட். I hope you enjoyed this video. Do share it with your friends if they are very scared. Next time scan க்கு போகணும்னால பயப்படுறவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. கூடிய சீக்கிரம் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை கண்டிப்பாக பார்க்குறேன். டேக் கேர்.